ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம நாட்டில் ரீசெண்டாக நடந்த எக்கனாமிக் சர்வே படி கிட்டத்தட்ட 70% மக்கள் மிடில் கிளாஸில் இருக்காங்கன்னும், அதில் அவங்களுடைய மாத சேலரியிலேயே 20% டேக்ஸ் பே பண்ணுறாங்கன்னு கன்ஃபார்ம் செஞ்சுருக்கு. மேலும் அவங்களால கன்சிஸ்டண்ட்டாக சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய முடியாத நிலை உருவாகுது. ஆனால் ஜப்பானியர்கள் மாதம் கிட்டத்தட்ட 25 to 30% பணத்தை கன்சிஸ்டண்ட்டாக சேவ் பண்ணுறாங்கன்னும், மேலும் கிட்டத்தட்ட 53% மக்கள் மில்லியனராகவும் இருக்காங்கன்னு சர்வே ரிப்போர்ட் கன்ஃபார்ம் செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே ஜப்பானியர்கள் தாங்க அதிகமான சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்மில் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதற்கான முக்கிய காரணமே ஜப்பானியர்கள் குறிப்பாக சில இம்பார்ட்டண்ட்டான சேமிப்பு முறைகளை ஃபாலோ செய்யுதான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சேமிப்பு மற்றும் முதலீடு முறைகள் என்னன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பி வைஸ் அண்ட் பி வெல்தி. உங்கள் நண்பன் ஆர்கே. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ்ங்க. சேனலில் வர்ற வீடியோஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாயிண்ட் 1, ஃபைனான்ஷியல் எஜுகேஷன் ஃப்ரம் பர்த். அதாவது சிறு வயது முதல் பணத்தின் மதிப்பு. நாம் ஸ்கூல் மற்றும் காலேஜ் படிக்கும்போதோ பணத்தை சேவ் பண்ணுறதுக்கான வழிகளோ அல்லது செலவுகளை கையாளும் முறைகளோ அல்லது முதலீடு பற்றிய தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் தாங்க வளர்கிறோம், இல்லையா? ஆனால் ஜப்பானில் 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கும் ஃபேமிலியில் இருக்கிற பெரியவங்க பணத்தோட வேல்யூவை சொல்லி கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு 3 ஜார்களை கொடுக்குறாங்க. அதில் முதல் ஜாரில் செலவுகள், 2வதுல சேமிப்பு, 3வதுல முதலீடுன்னு எழுதுறாங்க. மந்த்லி பாக்கெட் மணியை கொடுக்கும்போது குழந்தைகள் இந்த 3 ஜார்களில் பிரித்து வைக்கிறாங்க. செலவுகள் ஜாரில் இருக்கிற பணத்தை இம்மிடியட்டாக செலவுகள் செய்ய பயன்படுத்துகிறாங்க. சேமிப்பு ஜாரில் இருக்கிற பணத்தை ஃப்யூச்சரில் வர்ற செலவுகளுக்கு பயன்படுத்துகிறாங்க. கடைசியாக இருக்கிற முதலீடு ஜாரில் இருக்கிற பணத்தை எந்த சூழ்நிலையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 விதிகளையும் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. நம்பர் 1, பணத்தை தன் புத்தி கூர்மையால் ஏர்ன் பண்ணுறது. 2, கன்சிஸ்டண்ட்டாக சேமிக்கிறது. 3, லாங் டேர்மில் முதலீடு செய்வதுன்னு தங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இதனால தாங்க ஜப்பான் உலகத்திலேயே அதிகமான சேவிங்ஸ் பண்ணுற நாடுன்னு பேர் வாங்கியிருக்கு. ஸோ நாமளும் நம்ம குழந்தைங்க கிட்ட இந்த 3 ஜார் ஸ்ட்ராட்டஜியை சொல்லி கொடுத்து பணத்தோட வேல்யூவை புரிய வைக்கும்போது அவங்களாயும் ஃப்யூச்சரில் அவங்களுடைய பண இலக்குகளை கண்டிப்பாக அடைய முடியும். பாயிண்ட் 2, ககைபோ மெத்தட். இது ஜப்பான் நாட்டில் ஃபாலோ பண்ணுற ஒரு இம்பார்ட்டண்ட்டான பட்ஜெட் ஸ்ட்ராட்டஜிங்க. இது 1904ஆம் ஆண்டு ஜப்பானை சேர்ந்த பெண் பத்திரிகையாளர் ஹனி மடாக்கோங்கிறவங்க ககைபோ பட்ஜெட் ஸ்ட்ராட்டஜியை குறிப்பாக பெண்கள் பயன்படுத்தணுங்கிற நோக்கில் தாங்க உருவாக்கினாங்க. ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜியோட சக்ஸஸை பார்த்து எல்லோரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் நீங்கள் செய்கிற செலவுகள் எல்லாத்தையும் ஒரு நோட்டில் எழுதி ரெக்கார்ட் செய்யணும். அப்படி செய்யும்போது நம்மளால் 20லேருந்து 35% வரைக்கும் பணத்தை மாதம் சேமிக்க முடியும்னு ஜப்பானியர்கள் சொல்கிறாங்க. மேலும் இன்னொரு ஆச்சரியமான விஷயம்னா, ஜப்பானில் இந்த ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணுற ஃபேமிலியில் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறதே இல்லைன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 4 கேள்விகளுக்கு ஆன்சர் எழுத சொல்கிறாங்க. கொஸ்டின் 1, இந்த பொருள் இல்லாமல் வாழ முடியுமா? கொஸ்டின் 2, என்னிடத்தில் இது போன்ற பொருள் வேறு ஏதாவது உள்ளதா? கொஸ்டின் 3, இந்த பொருள் என் வாழ்வை எவ்வாறு மேம்படுத்தும்? கொஸ்டின் 4, இந்த பணத்தை இன்னும் நல்ல வழிகளில் முதலீடு செய்ய முடியுமா? கடைசியாக அவங்க 10 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. பிறகு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. மேலும் ககைபோ ஸ்ட்ராட்டஜியில் செய்யும் செலவுகளை 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. நீட்ஸ் எக்ஸ்பென்ஸ். நீட்ஸ்னு சொல்லும்போது அது மளிகை, வாடகை, எஜுகேஷன் மற்றும் இன்சூரன்ஸ்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இன்சூரன்ஸ்லேயே லைஃப் இன்சூரன்ஸ் மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸ்னு 2மே இன்க்ளூட் ஆகுது. அடுத்து வான்ஸ் எக்ஸ்பென்ஸ். வான்ஸ் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லும்போது ட்ரெஸ்ஸுக்காகவும் ட்ராவல்காகவும் மற்றும் ஸ்கில் டெவலப்மெண்ட்காகவும் செய்யும் செலவுகள் வருது. அடுத்து கல்ச்சுரல் எக்ஸ்பென்ஸ். கல்ச்சுரல் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லும்போது சினிமா, பொழுதுபோக்கு, புத்தகம் வாங்குவது போன்ற செலவுகள் வருது. கடைசியாக அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ். எதிர்பாராத செலவுகள் மற்றும் தவிர்க்க முடியாத செலவுகள் என
எல்லாமே இதில் வருது. மேலும் இந்த ககைபோ ஸ்ட்ராட்டஜி படி ஜப்பானியர்கள் தங்களுடைய மாத சேலரியை 50-25-25 ரூலை ஃபாலோ செய்கிறாங்க. அதாவது முதல்ல இருக்கிற 50% நீட்ஸ் எக்ஸ்பென்ஸ்க்காக பயன்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு உங்கள் மந்த்லி சேலரி 25,000னா அதில் முதல் 50%, அதாவது 12,500 ரூபாய் உங்களுடைய நீட்ஸ் எக்ஸ்பென்ஸ்க்காக பயன்படுத்தணும். அடுத்த 25%, அதாவது 6,250 ரூபாய் உங்களுடைய வான்ஸ் எக்ஸ்பென்ஸ்க்காக பயன்படுத்தணும். கடைசியாக இருக்கிற 25%, அதாவது 6,250 ரூபாய் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்காக பயன்படுத்தணும். ஸோ இந்த ககைபோ ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறதுனால ஜப்பானியர்களால் சீக்கிரமாகவே பில்லியன் நிலைக்கு அடைய முடியுதுன்னு கன்ஃபார்ம் செய்கிறாங்க. பாயிண்ட் 3, ஃபைனான்சியல் மினிமலிசம். அதாவது ஃபைனான்சியல் மினிமலிசம்னா நிதி சாரமான குறைவாக்கம்ங்க. அதாவது லைஃப்பில் தேவையற்ற செலவுகளை குறைச்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பொருட்களுக்கு மற்றும் அனுபவங்களுக்கு மட்டும்தாங்க பணத்தை செலவு செய்கிறது. இதன் மூலம் பிடித்த பொருள்கள் எல்லாற்றையும் வாங்கணுங்கிற எண்ணத்திலிருந்து நமக்கு தேவையானதை மட்டும் வாங்கும் மனநிலைக்கு வர்றதுங்க. உதாரணத்துக்கு தங்களுடைய மந்த்லி சேலரியில் அதிகமான ட்ரெஸ்ஸஸ், ரெஸ்டாரண்ட், காஸ்ட்லியான மொபைல் ஃபோன்கள் என செலவுகள் பண்ணும்போது லாங் டேர்மில் ஹாப்பியாக இருக்கோமா என நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணும்போது நம்மளால் நம்முடைய பண இலக்குகளை அடையவும் அதிகமான சேவிங்ஸ் பண்ணுறதுக்கான வழிகளும் கிடைக்குது. மேலும் இதை லாங் டேர்மில் ஃபாலோ பண்ணும்போது கடன் இல்லாத வாழ்க்கை, ஃபைனான்சியல் செக்யூரிட்டி மற்றும் மன அமைதி கிடைக்குதுன்னு ஜப்பானியர்கள் கன்ஃபார்ம் செய்கிறாங்க. பாயிண்ட் 4, ஃபோக்கஸ் ஆன் இன்விசிபிள் அசெட்ஸ். நம்ம நாட்டில் ஒருத்தரோட வீடு, கார், ஆடம்பர வாழ்க்கை போன்றவைகளை பார்த்து தாங்க அவர் பணக்காரன்னு மதிப்பீடு செய்கிறோம் இல்லையா? ஆனால் ஜப்பான் மக்கள் ஒருவருடைய தனித்திறமை, கடின உழைப்பு, நாலேஜ், ரிலேஷன்ஷிப்ஸ், தன்னம்பிக்கை போன்றவைகளை வச்சு தாங்க மதிப்பீடு செய்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ்மென்னோ அல்லது எம்ப்ளாயியோ தங்களுக்கு பண இழப்பு ஏற்படும் போது தங்களின் ரிலேஷன்ஷிப்ஸ், கடின உழைப்பு, தனித்திறமைகள் மூலம் குறுகிய காலத்திலேயே மறுபடியும் சக்ஸஸ் அடைகிறாங்கன்னு பல சர்வே ரிப்போர்ட்ஸ் கன்ஃபார்ம் செஞ்சுருக்கு. ஸோ நாமளும் ஸ்கில்ஸ், நாலேஜ், கடின உழைப்பு, நெட்வொர்க்கிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பதன் மூலம் பில்லியனர் இலக்கை ரீச் பண்ண முடியும். பாயிண்ட் 5, ஸ்டடி இன்வெஸ்டிங். அதாவது ஜப்பான் மக்கள் எப்போவுமே லாங் டேர்ம் முதலீட்டுக்கு தாங்க அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மேலும் அவங்க எந்த ஒரு குறுகிய கால ஷேர் ட்ரேடிங் அல்லது குறுகிய கால லாபம் தரும் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் போன்றவைகளை தேர்வு செய்வதில்லை. மேலும் ரீசன்ட் சர்வே படி குறுகிய கால முதலீடு செய்யும் 80% மக்களுக்கு பண இழப்புகள் ஏற்படுதுன்னு கன்ஃபார்ம் செய்கிறாங்க. ஸோ இதனால் ஜப்பானியர்கள் எப்போவுமே லாங் டேர்மில் டிவிடெண்ட் தரும் ஷேர்ஸ் மற்றும் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மற்றும் 15% ரிட்டர்ன் தரக்கூடிய இண்டெக்ஸ் ஃபண்ட்களில் முதலீடு செய்கிறாங்க. இதனால் 20-25 வருடத்திலேயே பில்லியனர் வேல்யூக்கான வெல்த்தை பில்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி படி நாமளும் நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை லாங் டேர்மில் பண்ணும்போது கண்டிப்பாக பில்லியன் இலக்கை ரீச் பண்ண முடியும். பாயிண்ட் 6, ஸ்மார்ட் ஃப்ருகாலிட்டி. அதாவது ஜப்பான் லாங்குவேஜில் மொட்டை நாய்னு சொல்கிறாங்க. அதாவது அவசியமின்றி வீணாகக்கூடாதுங்கிறது தாங்க இதோட மீனிங். இது பொருளாதார சேமிப்பு மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாப்புன ரெண்டையுமே சொல்லி கொடுக்குதுங்க. உதாரணத்துக்கு நாம் யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனோ அல்லது லேப்டாப்போ 5 வருடம் ஆயிடுச்சுன்னு எந்த தேவையும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை பே பண்ணி புது மொபைலோ அல்லது லேப்டாப்போ வாங்குறது தாங்க. அதாவது புதுசாக ஒரு பொருள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லலைங்க. உங்களுடைய வாழ்க்கை தரம் மற்றும் வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன். இந்த முறைகளை ஃபாலோ செஞ்சு தாங்க ஜப்பானியர்கள் சைலண்ட்டாக பில்லியன் இலக்கை ரீச் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் உங்கள் பண இலக்கை ரீச் பண்ணுறதுக்கான வாழ்த்துக்கள். மேலும் இது போல் யூஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸுங்க. சேனலில் வர்ற வீடியோஸ் எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவை சீக்கிரமாக சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பி வைஸ் அண்ட் பி வெல்த்தி. உங்கள் நண்பன் ஆர்கே.